மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வருகிறது. தமிழன் பத்திரிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். அர்ச்சுனாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு என்பதான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. மருத்துவர் பதவியை ராஜினாமா செய்யாமல் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க தகுதியற்றவர் எனவும் அவரின் பதவி செல்லுபடியற்றதாகுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் அர்ச்சுனாவுக்கு எதிராக என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது தொடர்பான ஆணை பிறப்பிக்குமாறு கோரி அபிநவ சுதந்திர முன்னணியின் தலைவர் ஆஷில ஹேர தாக்கல் செய்த மனுவை ஜனவரி 15ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனு சோபித்த ராஜகருணா மற்றும் மகேஷன் குபல்லா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதியரசர்களை கொண்ட அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை பரிசீலித்த ஜனவரி 15ஆம் தேதி கலைக்குமாறு நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த பொதுத் தேர்தலில் அரசு வைத்தியராக பணிபுரியும் போது வேட்புமனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் கூறியிருக்கிறார். அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனுக்களை கையளிப்பது சட்டவிரோதமானது எனவும் அது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்படி அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தகுதியற்றவர் எனவும் அந்த பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு உத்தரவிடுமாறும் கோரி மனுதாரர் இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார். மனுதாரர் சார்பில் ஷினால் பெர்னாண்டோவுடன் சட்டத்தரணி என்.கே. அசோக் பரனும் ஆஜராகி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எம்பி பதவி மீயுமா மீயாதா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் இப்பொழுது அர்ச்சுனா எம்பி என்பதாக இந்த செய்தி அமைகிறது. ஜனவரி 15ஆம் தேதி தொடர்பான வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் அர்ச்சுனாவுக்கு யாழில் தடை என்பதான செய்தி. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே உள்நுழைய அனுமதிக்கப்படுவார் என்று யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது அர்ச்சுனாவுக்கு எதிராக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைகளுக்குள் உள்நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் போதனா வைத்தியசாலையினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் சட்டத்தரணிகள் என் கௌசல்யா ஆகியோரை தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்தது. மேலும் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைய வேண்டுமென வைத்தியசாலை நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு ஏதேனும் காரணங்களுக்காக அர்ச்சுனா உள்நுழைய முற்பட்டால் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இது அர்ச்சுனா எம்பி தொடர்பிலான தகவல்கள். இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்த அவதானத்திலே செலுத்த